नमस्ते बच्चों और मित्रों, वेलकम टू एसके हिंदी शिक्षा चैनल। राष्ट्रभाषा हिंदी प्रचार वाहिनी 3 पहला पत्र पेपर 1 भाग 2 गद्य प्रोस लेसन 1 स्वर्ग की खोज। सारांश पेज नंबर 213। स्वर्ग की खोज, स्वर्गத்தை தேடி। दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था। दक्षिण भारत साउथ इंडिया विजयनगर ஒரு வலிமையான राज्यम। उस राज्य के तेनाली गांव में राम नाम का एक व्यक्ति रहता था। उस राज्य அந்த ராஜ்யத்துல தெனாலி என்னும் கிராமத்தில் ஒரு மனிதர் வசித்து வந்தார்। वहां के लोग उसे तेनालीराम कहते थे। அங்கு இருக்கும் மக்கள் எல்லோரும் அவரை தெனாலிராம் என்று அழைத்தார்கள்। रोजगार की तलाश में वह राजधानी विजयनगर गया। रोजगार வேலை தேடி அவர் ராஜதானி தலைநகரம் कैपिटल विजयनगरக்கு சென்றார்। तेनालीराम की मुलाकात विजयनगर के उदार विद्या प्रेमी और कला प्रिय राजा कृष्णदेवराय से हुई। தெனாலிராம் அங்கே போய் ராஜா கிருஷ்ணதேவராயரை மீட் பண்ணுறாரு। அந்த ராஜா எப்படி இருக்காருன்னா, உதார் தாராள குணம், வித்யா பிரேமி கல்வியில் பற்று, और மற்றும் கலாப்ரிய கலா ரசிகராகவும் இருக்கிறார்। तेनालीराम की बातों से प्रभावित होकर राजा ने उसे तुरंत नौकरी दी। தெனாலிராமுடைய பேச்சில் ஈர்ப்படைந்து ஈர்ப்படைந்து அதாவது அட்ராக்ட் ஆகிட்டு ராஜா உசே துரந்துனா இமீடியட்லி உடனடியாக வேலை கொடுத்தார்। धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण दरबारी बन गया। धीरे धीरे स्लोली மெல்ல மெல்ல தெனாலிராம் அவருடைய புத்திசாலித்தனத்தினால, புத்திமானி இன்டெலிஜென்ட், அவர் சத்துராயி ரொம்ப கிளவராக இருந்தாங்க, அதனால் தர்பாரி பன்கயா அந்த அவையில் அவரும் ஒரு உறுப்பினராக, அவரும் ஒரு மெம்பராக அதில் மாறிவிட்டார்। महाराज कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने की इच्छा उत्पन्न हुई। மகாராஜ் கிருஷ்ணதேவராயர் குழந்தை பருவத்தில், பச்பன்னா சைல்ட்ஹுட், குழந்தை பருவத்திலிருந்து கேட்ட கதைகளிலிருந்து அதன்படி ஸ்வர்க்கத்தை பார்க்கறதுக்கான அவருக்கு ஒரு ஆசை, இச்சானா ஒரு ஆசை, விஷ் அவருக்கு தோன்றிவிட்டது। अपने मंत्रियों से उसकी राह पूछी। ஸோ உடனே அங்கே இருக்க மந்திரிஸ் கிட்ட என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த அந்த வழி, அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு। சபா கே சாரே மந்திரிகண சிறு குஜாத்தே பேட்டுதே। ஸோ அந்த சபாவில் இருக்க மந்திரிகள்லாம் தலையை, சிறுனா ஹெட்டு, தலையை சொரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க। तेनालीराम ने उसका पता बताने का वादा किया। பட் தெனாலிராம் மட்டும் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு। तेनालीराम ने उक्त काम के लिए 10,000 सोने के सिक्के और 2 माह का समय भी मांगा। தெனாலிராம் என்ன பண்ணுறாரு, அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்காக 10,000 सोने 10,000 தங்க காசு, சோனே கே சிக்கேனா கோல்டு காயின் 10,000 தங்க காசு மற்றும் 2 மாத கால அவகாசம் 2 month டைமும் கேட்குறாரு। மகாராஜ் इस पर राजी हो गई। ஸோ மகாராஜும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு। पर यह शर्त रखी कि स्वर्ग का पता नहीं बताने पर उनको दंड दिया जाएगा। ஸோ மகாராஜ் ஒரு கண்டிஷன், ஷர்த்துனா ஒரு கண்டிஷன், நிபந்தனை வைக்கிறாரு। என்னென்னா, நீ ஸ்வர்க்கு போகிறதுக்கான அதுக்கான வழியை நீ காட்டலைன்னா நிச்சயம் உனக்கு பனிஷ்மெண்ட், தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாரு, கிடைக்கும், தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு। अन्य दरबारी तेनालीराम की कुशलता से जलने वाले थे। மற்ற தர்பாரில் இருக்கவங்கலாம் தெனாலிராம் அவருடைய குஷாலத்தானா, அவருடைய எஃபிஷியன்சி, திறமையை பார்த்து ஜல்னே வாலேனா பொறாமைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க।
इसलिए उनका अनुमान था अनुमाना கெஸ்ஸிங் யூகிக்கிறது என்ன கெஸ் பண்ணுறாங்க वह स्वर्ग को नहीं खोज पाएगा और उसको दंड मिलेगा அவர் எங்கேருந்து ஸ்வர்க்கத்தை காட்ட முடியும் நிச்சயம் அவருக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 माह बीत गए ஸோ 2 months passed 2 மாதம் கழிந்து விட்டது तेनालीराम महाराज और अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए तेनालीराम மகாராஜாவையும் அவர்னா மற்றும் அந்நிய மந்திரியும் மற்ற மந்திரிகளையும் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு கூட்டிட்டு அழைச்சின்னு போகிறாரு उस जगह की हरियाली चहचहाते पक्षी पेड़ पौधे सहित शुद्ध वातावरण आदि से राजा अति प्रसन्न हुए उस जगह எந்த மாதிரியான இடத்துக்கு அழைச்சின்னு போகிறாருன்னா ஹரியாலி பச்சை பசேல்னு க்ரீனரியாக இருக்குது செஹச்செஹாத்தே பக்ஷினா சிர்பிங் செஹச்செஹாத்தேனா இங்கிலீஷில் சிர்பிங் அந்த பேர்ட்ஸ்லாம் சிர்பிங் அப்படியே கூன்னு கத்திக்கிட்டு இருக்கு பேடு பௌதே மரம் பேடுனா மரம் பௌதேனா செடி எல்லாமே ரொம்ப ஒரு அழகான சுத்த வாதாவரன் ரொம்ப ஒரு சுத்தமான வாதாவரன் அட்மாஸ்பியர் இந்த சுற்றுச்சூழல் ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்த உடனே அதி பிரசன்ன மிகவும் ஆனந்தம் அடைந்து விட்டார் மகாராஜா मंत्रीगणा की उत्तेजना से स्वर्ग की बात आई ஸோ மந்திரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து தூண்டி விடுறாங்க மகாராஜாரா உத்தேஜனா உடனே தூண்டி விட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்வர்க காட்டுறேன்னு சொன்னாரே மகாராஜா அது என்ன ஆச்சு அப்படின்ற அந்த விஷயத்தை கொண்டு வராங்க இங்கே தப்பு தெனாலிராம்னே உத்தர் தியா அப்போது தெனாலிராம் உத்தர் தியானா ஆன்சர் கொடுக்குறாரு जब अपनी ही पृथ्वी पर फल फूल पेड़ पौधे पशु पक्षी के साथ एक शुद्ध वातावरण उपलब्ध है ஸோ என்ன தெனாலிராம் என்ன விடை அளிக்கிறார் என்றால் ஜப் அப்பனி ஹி நம்மளுடைய பிருத்வி நம்மளுடைய பூமியிலேயே ஃபல் அப்படின்னா பழம் ஃபூல் பூக்கள் பேடுனா மரம் பௌதே செடி பசு பக்ஷி இந்த பசு பக்ஷி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இவ்வளோ ஒரு சுத்தமான வாதாவரன் அட்மாஸ்பியர் ஒரு ரொம்ப ஒரு சுத்தமான அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட் இருக்கும்போது சுற்றுச்சூழல் இருக்கும்போது அவைலபிள் அவைலபிள் இது எல்லாம் இருக்கும்போது இதுதான் சொர்க்கமாக இருக்க முடியும் है तो वही स्वर्ग है இதுதான் स्वर्गम அப்படின்னு சொல்றாரு वास्तव में स्वर्ग जैसे किसी जगह को कोई प्रमाण ही नहीं है वास्तव में உண்மையில் ஒரு ஸ்வர்க்கம் என்னும் ஒரு இடம் ஒரு சாட்சியாக எப்போதும் இருந்ததில்லை அது நம்ம பார்த்ததில்லை அது ரியலி நம்ம ஸ்வர்க்கம் யாரும் பார்த்துருக்கவே முடியாது ஒரு ப்ரூஃபே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு तेनालीराम ने सभी को समझाया कि 2 महीने में 10,000 सोने के सिक्के से उत्तम पौधे और बीज खरीदे गए ஸோ தெனாலிராம் எல்லாருக்கும் அந்த மந்திரி ராஜாங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறாரு இந்த 2 மந்த்தாக நான் 10,000 சோனே இந்த 10,000 rupees 10,000 கோல்டு காயின் இந்த 10,000 தங்க காசை வைத்து உத்தம் பௌதே பெஸ்ட் பிளான்ட் और बीज ஒரு பெஸ்ட்டு சீட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன் விஜயநகர் கி ஜமீன் மே உன்ஹே லக்வா தியா கயா விஜயநகரோட ஜமீன்னா அந்த நிலத்தில் நம்ம லக்வாயானா பிளான்ட் பண்ணலாம் நட்டு வைப்போம் उसके कारण वह जगह बहुत आकर्षक दिखते हैं அந்த பிளான்ட் அந்த பௌதே பிளான்ட் அந்த விதைகளாம் நம்ம நட்டு வைத்தோம் என்றால் நம்ம விஜயநகர் ரொம்ப ஒரு அழகான இடமாக ஆக்கர்ஷக்னா ரொம்ப அட்ராக்டிவ் ஒரு ஈர்ப்பாக மாறிவிடும் ரொம்ப அட்ராக்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜமீன் பி உபாஜாவு பன்கயி இந்த நிலமும் விளைச்சல் நிலமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார் தெனாலிராம் கி ऐसी करामत पर ராஜா கிருஷ்ணதேவராய் பிரசன்ன हुए ஸோ தெனாலிராமருடைய இப்படிப்பட்ட ஒரு வேலை அவருடைய திறமையை பார்த்து கிருஷ்ணதேவராயர் ரொம்ப ஆனந்தம் அடைந்து விட்டார் தெனாலிராம் கோ டேரோ இனாம் தியா உடனே தெனாலிராமுக்கு நிறைய பரிசுகளும் கொடுக்கிறார் बच्चों और मित्रों
लाइक शेयर एंड सब्सक्राइब टू SK हिंदी शिक्षा चैनल। धन्यवाद।